அப்பா வார்த்தைக்காக ஜெபிக்கிறேன். என்னை மறித்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இயேசுவின் பாதங்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? How do we picture the feet of Jesus? சிலுவையின் first one சிலுவையின் தோன்றுவது, அநேக ஆணிகளால் அழிக்கப்பட்டது, கரைப்பட்ட பாதங்கள், ரத்தம் சிந்துவது. நம்ம மைண்டில் எப்போவுமே இயேசு காலில் ஸ்லிப்பர் சாண்டல்ஸ் போட்டு இங்கேயும் அங்கேயும் இஸ்ரேலில் நடமாறுறது தான் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் வேதத்தில் என்ன போட்டிருக்கு? ரெவலேஷன்ஸ் சாப்டர் 1 verses 15 யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவருடைய பாதங்கள் உலைக்காலத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலப் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்துக்கு இரைச்சல் போல் இருந்தது. அவரோட கால்கள் எப்படி இருந்ததுன்னா ஷோன் லைக் அ பிராஸ். அவரோட நடக்கிற விதம் இட்ஸ் அ ரோரிங் வாட்டர் ஃபால் போல இருந்துச்சாம். இன்றைக்கு நான் இயேசுவின் பாதங்களை பற்றி 5 காரியங்களை பேச போகிறேன். 1வது வழிமுறைகள், இட்ஸ் அ இன்ஸ்ட்ரக்ஷன். 2வது உண்மையான ஆராதனை, ட்ரூ வர்ஷிப். 3வது பாரங்கள் எடுக்கப்பட்டது, பர்டன்ஸ் ஆர் லிஃப்டட். 4th one சப்மிஷன், அர்ப்பணம். 5th one இஸ் மன்னிப்பு. முதலாவது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன், வழிமுறைகள். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரை வாசிக்கலாம்.